சிலுவையில் துன்பத்தின் நடுவிலும் இயேசு கூறிய 7 வார்த்தைகள் உலகத்திற்கு நித்திய அர்த்தத்தை அளிக்கின்றன. அவை மன்னிப்பு, அன்பு, தியாகம் மற்றும் ரட்சிப்பு பற்றியவை. இப்போது அந்த கடைசி 7 வார்த்தைகள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது, அப்பா இவர்களை மன்னியுங்கள். லூக்கா 23:34. மிகுந்த வேதனையிலும் கூட இயேசு அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக மன்னிப்பை வேண்டுகிறார். இது மன்னிப்பு எவ்வளவு பெரியது என்பதை காட்டுகிறது. இரண்டாவது, இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். லூக்கா 23:43. மனந்திரும்பிய கள்வனுக்கு இயேசு ரட்சிப்பை வாக்குறுதி அளிக்கிறார். கடைசி நேரத்திலும் நம்பிக்கை வைத்தால் ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை இது காட்டுகிறது. மூன்றாவது, அம்மா இதோ உம் மகன், இதோ உம் தாய். யோவான் 19:26-27. இயேசு தனது தாய் மரியாளை தம் அன்பு சீடர் யோவானிடம் ஒப்படைக்கிறார். துன்பத்திலும் குடும்ப அன்பை காட்டுகிறார். நான்காவது, என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46. இயேசு மனிதரின் பாவங்களை சுமந்ததால் ஏற்பட்ட ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார். 5, எனக்கு தாகமாயிருக்கிறது. யோவான் 19:28. இயேசுவின் மனிதத்தன்மை இங்கு தெரிகிறது. அவர் உண்மையான உடல் வேதனையை அனுபவித்தார். 6, முடிந்தது. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொன்னார். இது தோல்வி அல்ல, வெற்றி. மனிதரின் ரட்சிப்பிற்கான இயேசுவின் பணி நிறைவேறியது. 7, அப்பா என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். லூக்கா 23:46. தந்தையே, என் ஆவியை உம் கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனிடம் ஒப்படைக்கிறார். இது முழு கீழ்ப்படிதல் மற்றும் நம்பிக்கையின் சின்னம். இயேசுவின் இந்த 7 வார்த்தைகள் நமக்கு மன்னிப்பு, அன்பு, நம்பிக்கை மற்றும் ரட்சிப்பை கற்றுக் கொடுக்கின்றன. அவற்றை நினைத்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கை மாறும். இயேசுவின் வாழ்க்கை முறையை பின்பற்றி அவரது பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.